அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரெய்னிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கு 11th 12th முக்கியமா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதிகமாக வந்து ப்ரீவியஸ் இயர் 2023ல் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க, எந்த ஸ்டாண்டர்ட் முக்கியமோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா எஸ்ஐபிசி அட்மிஷன் போயிட்டுருக்கு. செங்கல்பட்டில் உங்களுக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டுருக்கு. டிசம்பர் 10ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். விருப்பம் இருக்குமானவங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் வந்து ஹிஸ்ட்ரியில் 9 கேள்விகள், ஜாகிரஃபியில் 12, எக்கனாமிக்ஸ் 5, பாலிட்டி 11, ஃபிசிக்ஸ் 10, கெமிஸ்ட்ரி 5, பயாலஜி 13, கரண்ட் அவர்ஸ் உங்களுக்கு ஒரு 15 கேள்விகள்கிட்ட உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. இதிலிருந்து நம்ம என்னென்ன ஸ்டாண்டர்ட் வைஸ் எவ்வளோ கேள்விகள், 11th 12th எவ்வளோ கேள்விகள். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பயாலஜியில் வந்து சத்துணவியல் இருன்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னு நிறைய பேர் கொஞ்சம் பேருக்கு தெரியாது. சத்துணவியல் வந்து 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வரும். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து எப்போவுமே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து சயின்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி சோஷியல் 6th சோஷியல்லேருந்து 2 கேள்வி, 7th சயின்ஸ்லேருந்து ஒரு கேள்வி. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 7th சோஷியல்லேருந்து 5 கேள்வி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 8th வந்து 8th இம்பார்ட்டன்ட். எப்போவுமே 8th சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 6 கேள்வினா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ்லேயும் உங்களுக்கு 4மே வந்துடும். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஜாகிரஃபி எல்லாமே தான் வந்துடும். எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இந்த சோஷியல் சயின்ஸ்னு போட்டிருக்கோம். 9th பாருங்கள் 7 கேள்விகள் சயின்ஸில் கேட்டிருக்காங்க. சோஷியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கேள்வி கேட்டிருக்காங்க. 10th பொறுத்தவரை 10th எப்போவுமே இம்பார்ட்டன்ட். 10th சோஷியலில் பாருங்கள் 14 கேள்வி கேட்டிருக்காங்க. 10th சயின்ஸில் 8 கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து 6லேருந்து 10 வரை 56 கேள்விகள் போன முறை வந்திருக்கு. ஜிகே மட்டும் தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள் 11th பாருங்கள், 11th பயாலஜிலேருந்து போன முறை ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த ஒரு கேள்வி தான் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். பாருங்கள், நியூட்ரிஷனே நம்ம தனியாக போட்டிருக்கோம். பாருங்கள், நியூட்ரிஷன் ஒரு கேள்வி. மொத்தமாக 11th 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதேமாரி சோஷியலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் ஒரு கேள்வி, பாலிட்டியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 12th வந்துருங்க. 12th பயாலஜியில் 3 கேள்வி. அதேமாதிரி ஃபிசிக்ஸில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 12th ஃபிசிக்ஸில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் 11th 12th கொஸ்டின்ஸ் வரல. ஃபிசிக்ஸும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஒரு 2-3 டாபிக் தான் இருக்குது. அந்த டாபிக் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே ஓரளவு ஃபிசிக்ஸு போதும். ஃபிசிக்ஸ் நம்மளுக்கு ஒரு 10 கேள்வி வரை கேட்க வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் அது நல்லா கொஞ்சம் படிக்கணும். 11th 12th கொஞ்சம் பாக்ஸு இதெல்லாமே கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும். 12th பாருங்கள், 12th ஜாகிரஃபி ப்ளஸ் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதில் எல்லாம் 3 வந்து ஒரு கேள்வி 12th கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்குது, ஜாகிரஃபியில் வந்திருக்கு, பாலிட்டியில் வந்திருக்கு. அதேமாதிரி ஹிஸ்ட்ரியிலேருந்து 2 கேள்வி வந்திருக்குது. அப்போ மொதல் 12th வந்து பார்த்திங்கன்னா 12th உங்களுக்கு 5 கேள்வி வந்திருக்கு. 12th 5 கேள்வி வந்திருக்காங்க. பாருங்கள், இப்போது ஓவராலாக பாருங்கள் 11th 12th உங்களுக்கு 16 கேள்வி, 14லேருந்து 15 கேள்வி கிட்ட உங்களுக்கு கேட்டுறாங்க. அப்போ இந்த 14-15 கேள்வி நம்ம அட்டன் பண்ணணும்னா நீங்கள் 11th 12th படித்து தான் ஆகணும். அதாவது 11th 12th இம்பார்ட்டன்ட். இந்த 14 கேள்வி தான் உங்களை வந்து டிசைட் பண்ணுறது. எப்படி நம்ம இங்கிலீஷு, கிராமர் படிக்கணும் அப்படின்னு கரண்ட் அவர்ஸ் படிக்கணும்னு சொல்கிறோமோ அதுமாதிரி அந்த 11th 12th கண்டிப்பாக படிக்க வேண்டியது இருக்கும், படிக்கணும். மொத்தம் 80 கேள்வி நம்ம கரண்ட் அவர்ஸோட சேர்த்து போட்டிருக்கோம். பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க. இது எதுக்காக இந்த இதை எடுத்தனா, ஸ்டேட்மெண்ட் கேள்வி 11 கேள்வி கேட்குறாங்க. இந்த 11 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணோன்னா நீங்கள் வந்து மெட்டீரியல் படிச்சிங்கன்னா அட்டன் பண்ண முடியாது. லைன் பை லைன் நீங்கள் வந்து மெட்டீரியலில் ஒரு லைன் மாதிரி இருக்கும், ஒன்லைனர் மாதிரி படிச்சிங்கன்னா பாஸ் ஆக முடியாது. இப்போ இந்த 11 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸில் வந்து ஒரே பாக்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு மேலே கீழே கேட்டிருந்தாங்க.
ஃபிசிக்ஸில் பாக்ஸ் கொஸ்டினில் மேலே அதை கூற்று 1 கூற்று 2ன்ற மாதிரி அப்படியே கேட்டாங்க. இது கரெக்டானு 2மே கரெக்டு. இதான் ஆன்சர். இப்போ லாஸ்ட் டைம் வந்துச்சு. அதில் தான் நீங்கள் 11th 12th கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். அதுவும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஆன்லைனர் மாதிரி படிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த 11 கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. மேத்ஸ் ஃபாலோயிங் 10 கேள்விக்கு வந்திருக்கு. ஆன்லைனர் பாருங்கள். ஆன்லைனர்னால் ஆன்லைனருக்கு உங்களுக்கு 56 கேள்வி வந்திருக்கு. உங்களுக்கு 56 கேள்வி ஆன்லைனர்ஸ். எம்சிக்யூ டைப்பில் டைரக்ட் கேள்வி, நேரடியான கேள்வி வந்து உங்களுக்கு 56 கேள்வி வந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட்டு வந்து கூற்று காரணம் இது கரெக்டு அப்படி 2ம் கரெக்டுன்னு வரும். அது வந்து 11 கேள்வி. மேத்ஸ் ஃபாலோயிங் 10 கேள்வி வந்திருக்கு. மேத்ஸ் ஃபாலோயிங் உங்களுக்கு இதுதான் ப்ளஸ் கரெக்ட் இன்கரெக்ட் இது ஒரு 3 கேள்வி வந்திருக்கு. டோட்டலாக 80 கேள்வியில் இந்த 56 கேள்வி நீங்கள் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 11 கொஸ்டினும் இந்த கரெக்ட் இன்கரெக்ட் இந்த 3 இதுதான் உங்களுக்கு டிசைட் பண்ணுறது. இதுவும் 11th 12th தான் டிசைட் பண்ணுறது. அதனால் மாணவர்கள் வந்து பள்ளி புத்தகத்தை படிங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸை நல்லா பார்த்துட்டு படிங்க. நம்ம வந்து சிலபஸ் வைஸ் தான் நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம் பாருங்கள். 11th லெசன் 1ல் 1.4 இதுதான் சிந்துவெளி நாகரிகம். அதேமாதிரி எத்திக்ஸில் 11th எத்திக்ஸில் 2வது லெசன். 6th டேர்ம் 1 லெசன் 3. அதேமாதிரி 9th லெசன் 2. இதுலேருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70 கேள்விகள்கிட்ட கேட்போம். இந்த 70 கேள்வி எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இது மேலே இருக்கிற போட்டிருக்கோம் இல்லையா, இதேமாதிரி ஸ்டேட்மெண்ட்டு, மேத்ஸ் த ஃபாலோயிங் இது மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். நம்மளோட கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம வந்து நீங்கள் கஷ்டமாக படிக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நம்ம 2-3 டெஸ்ட் பேட்ச்லாம் இல்லை, ஒரே டெஸ்ட் பேட்ச் என்ன இருக்குன்னு போடுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது இருக்குது. இந்த நம்ம டெஸ்ட் பேட்சில் ரைட் சைடில் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். இந்த லெசன் எல்லாமே நீங்கள் படிங்க. நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த டெஸ்ட் பேட்சில் இந்த ரைட் சைடில் இருக்கிற சிலபஸ் லெசன், டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ் டாபிக் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது இந்த டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்க சொல்லுங்கள், ஏதாவது விடுபட்டிருந்தால் சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு 10 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, 10 டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு வேணால் நம்ம கொடுப்போம். ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டாபிக் விடுபட்டிருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் நம்ம இது பண்ணிட்டோம், முடிச்சாச்சு. மொத்தம் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 4 டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் டாபிக் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 தேர்வு இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் பார்த்திங்கன்னா 40 தேர்வு, 40 டெஸ்ட் இருக்கும். இந்த 40 டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல், ஸ்கூல் புக்ஸ் என்னென்ன லெசன்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்களோ, இப்போது என்னென்ன லெசன், இப்போ 11th லெசன், 11th ஹிஸ்ட்ரி லெசன் 17, 18 இது எல்லாமே நாங்கள் பிரிண்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். முன்னாடியே எக்ஸாம் முன்னாடி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளவியல், மேக்ஸு ப்ளஸ் சைக்காலஜிக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எவ்ரி டெஸ்ட்டு முடிஞ்சோடனே கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கிராமருக்கு நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம். அதேமாரி பாக்ஸ் கொஸ்டினுக்கு கொடுக்குறோம். புக் பேக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். புக் பேக்கு முடிஞ்சதுன்னா புக் பேக்கும் நாங்கள் கொடுத்துருவோம். புக் பேக் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். புக் பேக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டெஸ்ட்டு போட்டிருக்கோம். ஃபுல் டெஸ்ட்டு டோட்டலாக ஒரு 48 டெஸ்ட்டு. இது இல்லாமல் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 4 டெஸ்ட் இருக்குது. எல்லாமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 56 கிட்ட உங்களுக்கு வந்துடும். இதில் கரண்ட் அவர்ஸ் பாருங்கள். கரண்ட் அவர்ஸ் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு இதெல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணல. நம்ம அந்த டெஸ்ட் கவுண்ட்டில் உங்களுக்கு இதுவாயிருக்காது. டோட்டலாக உங்களுக்கு ஒரு 56 தேர்வு வரும். இது வந்து நம்ம ஆஃப்லைன்லேயும் பண்ணுறோம், ஆன்லைன்லேயும் பண்ணுறோம். இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் வந்து டைரெக்டாக வந்து ஆஃப்லைன் எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆன்லைன் ஃபீஸ் உங்களுக்கு ஒரு 2500 வரும் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 2000 வரும். இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இப்போ அந்த ஓப்பனிங் டேட்டுன்றதால December 1லேருந்து December 10க்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக டெஸ்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கே உங்களுக்கு 2500 தான் கொடுக்குறோம். டேரெக்டாக புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அதால் இந்த 10 டேஸ்க்கு நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். அதால் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க செங்கல்பட்டு பிரான்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம இங்கே வண்டலூர் பிரான்ச்லேயும் இது ஆஃப்லைன் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 11th 12th பொறுத்தவரை கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டு. 11th 12th பொறுத்தவரை 11th சத்துணவியலை விட்றாதீங்க. அதுலேருந்து ஒரு 2 கேள்வி கண்டிப்பாக வந்துடும். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் தனியாக இருக்குது. இது புக்ஸ் வந்து வெளியே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் சமச்சீரில் கூகுளில்
புக்கு டவுன்லோட் பண்ணுவீங்க. இல்லாட்டி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த புக்கோட இதுவும் அனுப்புகிறேன். பிரிண்ட் போட்டு படிச்சுங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த 11th லெசன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். வருஷம் வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின்ஸை பற்றி கேட்குறாங்க. அந்த 11th லெசனில் நிறைய வரும். அதில் மாணவர்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நம்ம எஸ்ஐபிசின்னு நம்ம அகாடமி இருக்கிறதால உங்களுக்கு நம்ம இதை வந்து அக்யூரேட்டாக பண்ணிப்போம். அக்யூரேட்டாக உங்களுக்கு எஸ்ஐக்கு அப்டேட் பக்காவாக ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். நீங்கள் உங்களோட வேலை படிக்கிறது தான். அதேமாதிரி ஆஃப்லைன்லேயும் ஜாயின் பண்ணிங்க. ஆஃப்லைனில் எஸ்ஐக்கு கொஞ்சம் வேகன்சி தான் இருக்குது. நம்ம வண்டலூர் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணிங்க. செங்கல்பட்டு பிரான்ச்சில் அட்மிஷன் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்குமானவங்க ஜாயின் பண்ணுவீங்க. இந்த 10 நாளைக்கு வந்து நம்ம ஆஃப்லைன், ஆன்லைன் எல்லாமே நம்ம செங்கல்பட்டு பிரான்ச்சில் நம்ம நிறையா ஆஃபர் கொடுக்குறோம். அதெல்லாம் வேணுன்றவங்க அந்த கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் செங்கல்பட்டு நம்பரு. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம இந்த 9444874777 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சி விட்றேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் படிக்கிறத வேகப்படுத்துங்க. ஸ்லோ பண்ணாதீங்க. நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.